ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா. ஸோ இன்றைக்கி மாதிரி தேர்வு 1 சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு ரெண்டுக்குமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 499க்கு வந்து டெட் பேப்பர் 2 ஃபுல்லாக எல்லாமே அந்த காம்போ ப்ரைஸில் கொடுத்துட்றோம். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, உங்களுக்கு வந்து சயின்ஸ் மேஜராக இருந்ததுன்னா சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே சரிங்களா. லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்றோம். இதே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து மேஜர் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் ஃபுல்லாக அந்த டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு லெசன் வரையா 6th to 10th வரைக்குமே வந்து ஃபுல்லாக லைன் பை லைன் கொஷின்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஒன்லைனராக கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ இந்த காம்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 499 தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2026க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாராவது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் பிடிஎஃப் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ இன்றைக்கி மாதிரி தேர்வு 1 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து இலக்கண கேள்விகளாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், தகடூர் இன்று டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த தமிழில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மருவு பெயர்கள் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் தகடூர் இன்று டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தகடூர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர் பெயர்ப்பா. ஸோ அது இப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தர்மபுரி, ஆப்ஷன் ஏ தர்மபுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது கேள்வி, மீரா இயற்றிய நூல் எது? மீரா அவர்கள் இயற்றிய நூல் எது? ஸோ என்னென்ன நூல்கள்? ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்க்கும்போது கவிஞர்களை பற்றி பார்ப்போம். 6th to 10th வரைக்கும் வந்து எல்லா கவிஞர்களை பற்றியும் பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கவிஞர்களும் அவங்க இயற்றிய நூல்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி சிறுகதைகள், நாவல்கள், ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ மீரா அவர்கள் இயற்றிய நூல்கள் எது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவை அனைத்தும். ஸோ எது? ஊசிகள், 3ம் 6ம், குக்கு. ஸோ இந்த 3 நூலுமே வந்து அவர்கள் இயற்றிய நூல்கள் தான். ஸோ மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் மாணிக்க வாசகர், ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர். அடுத்து நாலாவது கேள்வி வந்து பாருங்கள், தமிழ் எத்தனை குணங்களை பெற்றுள்ளனர்? தமிழ் எத்தனை குணங்களை பெற்றுள்ளனர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பா 10. ஐந்தாவது கேள்வி, தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு? தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க, உங்களோட மார்க்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1873, ஆப்ஷன் ஏ 1873. ஆறாவது கேள்வி, அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு? அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் 1989, ஆப்ஷன் பி. ஏழாவது கேள்வி, பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராகி தமிழகத்திற்கு வந்து வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? ஸோ அதான் வந்து பெண்கள் வந்து மருத்துவர் வந்து ஆவதை வந்து மருத்துவ உலகமே வந்து விரும்பாத காலத்தில் வந்து ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவராகி வேலூரில் வந்து இலவசமாக ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் வந்து ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அவர்கள் யார்ப்பா? ஆன்சர் ஐடா சோஃபியா ஸ்கட்டர், ஆப்ஷன் பிப்பா. ஸோ எட்டாவது கேள்வி, நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஸோ இதெல்லாமே முதன்மை, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும். நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சாவித்ரிபாய் பூலே, ஆப்ஷன் டி சாவித்ரிபாய் பூலே. ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவிய கைலாஷ் சத்யார்த்தி எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது? இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவிய கைலாஷ் சத்யார்த்திக்கு வந்து எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. யார் யாருக்கு எந்தெந்த நாடகத்துக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்தது, சாகித்ய அகாடமி விருதுகள் கிடைச்சது, ஸோ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ எந்த வருஷம் நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 2014. 10வது கேள்வி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? ஸோ ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள், ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் அவர்கள். 11வது கேள்வி, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யார்? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து மாதிரி தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் தலை சிறந்த நண்பன் என்றவர். ஸோ ஆன்சர் ஆப்ரஹாம் லிங்கன், ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். 12வது கேள்வி, உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்றவர் யார்? உலகில்
சாகா வரம் பெற்ற பொருள்களில் வந்து புத்தகங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து ஆன்சர் கதை, ஆப்ஷன் ஏ. 13வது கேள்வி, கொட்கை முத்தின் சிறப்பினை டேஷ் குறிப்பிடுகிறது. கொட்கை முத்தின் சிறப்பினை வந்து ஸோ எந்த நூல் வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல்ப்பா? ஓலைச்சுவடிகள், ஆப்ஷன் பி ஓலைச்சுவடிகள். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். 14வது கேள்வி, சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலாம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாடல் வரிகள், ஆசிரியர்களும் மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் படிச்சே ஆகணும். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், இந்த பாடல் வரிகள் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது கவிஞர்கள் நூல்கள் எல்லாமே சரிங்களா. 6th-லேருந்து 10th வரைக்கும் வந்து உங்களுக்கு நாங்கள் நோட்ஸில் வந்து பாடல் வரிகள்னே நாங்கள் தனியாக கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் தனியாக நீங்கள் ரிவிஷனுக்காக படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுப்பா? அகநானூறு, ஆப்ஷன் பி அகநானூறு. 15 திரை தந்த ஈர்கதிர் முத்தம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திரை தந்த ஈர்கதிர் முத்தம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஆன்சர் அகநானூறு, ஆப்ஷன் பி அகநானூறு. 16வது கேள்வி, உன் திருக்குறள் நூலை தருக. உன் திருக்குறள் நூலை தருக என்பது எவ்வகை விளைவு தொடர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இலக்கண கொஷின்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். உன் திருக்குறள் நூலை தருக என்பது எவ்வகை விளைவு தொடர்பா? ஸோ ஆன்சர் வேண்டுதல், ஆப்ஷன் ஏ வேண்டுதல். ஸோ 17வது கேள்வி, உழவு தொழில் வாழ்க. உழவு தொழில் வாழ்க என்பது எவ்வகை விளைவு தொடர்? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தொடர்கள் கொடுத்து என்ன வகையான தொடர்கள் அப்படின்னு கேட்கலாம். இலக்கணங்களை மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஆன்சர் வாழ்த்துதல். வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல். ஸோ அந்த விளைவு தொடர்களுக்கெல்லாம் அதுதான். அடுத்து வந்து பாருங்கள் 18வது கேள்வி, கல்லாமை ஒழிக. கல்லாமை ஒழிக என்பது எவ்வகை விளைவு தொடர்? கல்லாமை ஒழிக சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து எவ்வகை விளைவு தொடர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வைதல், ஆப்ஷன் டி வைதல். 19வது கேள்வி, புலி வருகிறது. புலி வருகிறது என்பது எவ்வகை தொடர்பா? ஸோ இந்த மாதிரி தொடர் உணர்ச்சி தொடர். ஸோ இதெல்லாமே உணர்ச்சி தொடரில் வருமா? ஸோ வினா தொடர் அப்படின்னா கேள்விக்குறிகள் வரும். செய்தி தொடர்னா தொடராக அப்படியே கண்டினியூ ஆகும். விளைவு தொடர்னா இப்போ என்னென்ன மாதிரி பேசுவோன்னு சொன்னேன், உழவு தொழில் வாழ்க, ஒழிக. ஸோ இதெல்லாமே விளைவு தொடரில் வரும். ஆச்சரியக்குறி வந்திருக்கா. ஸோ அது வந்து நல்ல உணர்ச்சி தொடர் தான். புலி வருகிறது ஸோ அப்படிங்கிறது எல்லாமே உணர்ச்சி தொடர் தான். ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்தல விளக்கம். உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணி, அதாவது எந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழுவை, அவலம், அச்சம், வியப்பு. ஸோ இந்த மாதிரி இது தொடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியக்குறி கொடுத்துருப்பாங்க. ஒரு வியப்பாக நம்ம சொல்லலாம், புலி வருகிறது. அச்சமாக நம்ம சொல்கிறோம்ல. ஸோ வியப்பாக சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளோ உயரமான மரம், எவ்வளோ உயரமான மலை. ஸோ அந்த மாதிரி ஆச்சரியமாக நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உணர்ச்சி தொடர் தான். கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து புலி வருகிறது என்பது எவ்வகை உணர்ச்சி தொடர்? ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் புலி வருகிறது அப்படிங்கிறது வந்து உணர்ச்சி தொடர்னு சொல்கிறோம். அது வந்து எவ்வகையான உணர்ச்சி தொடர்? இப்போ நான் சொன்னேன் 4 வகையான உணர்ச்சி தொடர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 4ல் எதுப்பா? ஸோ ஆன்சர் அச்சம். புலி வருது அப்படின்னு நம்ம ஒரு பயத்தில் சொல்கிறோம், பயத்தில் அச்சம் சரிங்களா. ஸோ அச்சம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே வந்து பாருங்கள் 21வது கேள்வி, அடடா என் தங்கை பரிசு பெற்றாள். அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் என்பது எவ்வகை உணர்ச்சி தொடர்? எவ்வகை உணர்ச்சி தொடர்? ஸோ ஆன்சர் உவகை. பார்த்தாலே தெரியுதா, உவகை. 22வது கேள்வி, பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே என்பது எவ்வகை உணர்ச்சி தொடர்? பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே என்பது எவ்வகை உணர்ச்சி தொடர்? ஆன்சர் அவலம். ஸோ பார்த்தாலே தெரியுதா, அவலம். 23வது கேள்வி, மலையின் உயரம்தான் என்ன? மலையின் உயரம்தான் என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஆச்சரியமாக சொல்கிறோம். கரெக்டாக. ஸோ இது வந்து என்ன தொடர்? வியப்பு. ஆச்சரியமாக சொல்கிறதுன்னா வியப்பு. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 24வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் எத்தனை வகைப்படும்? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை வகைப்படும்ப்பா எச்சம்? ஸோ ஆன்சர் 2 வகைப்படும். ஸோ என்னென்ன எச்சம்ப்பா சொல்லுங்கள். ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனில் பாருங்கள். 2 வகைப்படும், பெயர் எச்சம், வினை எச்சம். எச்சம் எத்தனை வகைப்படும்? பெயர் எச்சம், வினை எச்சம். சில வந்து பெயர் எச்சம் அப்படின்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயர் எச்சம்னு சொல்லுவோம்ப்பா. பெயரை கொண்டு முடியும் எச்சம் இது பெயர் எச்சம். இதில் வந்து இந்த ஒவ்வொரு எச்சத்துக்கு வந்து விகுதிகள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பெயரெச்ச விகுதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்படிங்கிறதுல முடியும் சரிங்களா. அதே வினையச்ச விகுதிகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இ, ஊ அப்படிங்கிறதுல முடியும்.
சரிங்களா. சொல் வந்து ஈ ஊ அப்படிங்கிறதுல முடியறது வந்து வினையெச்ச விகுதிகள். பெயரெச்ச விகுதிகள் அப்படிங்கிறது வந்து ஆ உம். சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வெறும் காம்போ ஆஃபரில் 499க்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிடிஎஃப் நோட்ஸாக. உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ ரெண்டுமே சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ இல்லை பேப்பர் 2 மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் நோட்ஸுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் ப்ளஸ் வந்து சைக்காலஜி எல்லாமே சேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா 499க்கு நம்ம ஃபுல் நோட்ஸுமே சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் பிடிஎஃப் நோட்ஸு. வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ நம்ம டெட்டுக்கு மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்குமே நம்ம நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சேம் இதே ப்ரைஸில். ஸோ இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 25வது கேள்வி வந்து பாருங்கள். படித்த மாணவன். படித்த மாணவன் என்பது எவ்வகை எச்சம்? படித்த மாணவன் அப்படிங்கிறது வந்து எவ்வகையான எச்சம்ப்பா? பெயர் எச்சம். கரெக்டாக, பெயர் எச்சம். 26 எழுதிய கடிதம். எழுதிய கடிதம் என்பது எவ்வகை எச்சம்? ஸோ தெரிநிலை பெயரெச்சம். ஸோ தெரிநிலை பெயரெச்சம், இதுவும் பெயரெச்சம் தான், ஆனால் இது வந்து தெரிநிலை பெயரெச்சம். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பாருங்கள். எழுதிய கடிதம்னு சொல்லுவோமா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதிய அப்படிங்கிறத சொல் வந்து பார்த்திங்கன்னா எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. கரெக்டாக. ஸோ எழுதிய கடிதம் அப்படிங்கிறது எழுதிய அப்படிங்கிறது எழுதுதல். ஸோ முடிஞ்சு போச்சு, எழுதிட்டாங்க அப்படிங்கிற செயலையும் காமிக்குது. இது வந்து இறந்த காலத்தையும் காமிக்குது, முடிஞ்சு போனது தானே. ஸோ இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுவதால் இது வந்து தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தான் இது தெரிநிலை பெயரெச்சம்னு சொல்லுவோம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை பெயரெச்சம். ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. 27 வந்து பாருங்கள். சிறிய கடிதம். சிறிய கடிதம் என்பது எவ்வகை எச்சம்? சிறிய கடிதம் என்பது எவ்வகையான எச்சம்? குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சலே வந்து 2 வகை இருக்கா, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதே மாதிரி வினையெச்சத 2 வகை இருக்குது, தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். சரிங்களா. ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸ் அதை எடுத்துக்காட்டோட பார்த்துட்ருக்கோம். டெஃபினிஷன்ஸும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். சிறிய கடிதம் அப்படின்னு இருக்கா. ஸோ சிறிய கடிதத்தில் இருக்கிற சிறிய என்னும் சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. கரெக்டாக. சிறிய கடிதம்னு சொல்கிறோம். இதை வந்து இறந்த காலமாக நிகழ்காலமாக எதுவுமே தெரியல. அது இல்லாமல் வந்து இது வந்து செயலே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டுமே நம்மளால் அறிய முடியவில்லை. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா பண்பினை மட்டுமே அறிய முடிகிறது. கரெக்டாக. ஒரு சின்ன கடிதம் அப்படின்னு தான் சொல்ல, அதோட பண்பு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் இது குறிப்பு பெயரெச்சம். கரெக்டாக. ஸோ செயலையும் காலத்தையும் காட்டுவது தெரிநிலை பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் காட்டாமல் அதோட பண்பை மட்டும் காட்டும் எச்சம் இது குறிப்பு பெயரெச்சம். ஸோ பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் எச்சம் தான் இது குறிப்பு பெயரெச்சம். 28 வந்து பாருங்கள். படித்து முடித்தான். படித்து முடித்தான் என்பது எவ்வகை எச்சம்? படித்து முடிச்சிட்டான். கரெக்டாக. ஸோ படித்து முடித்தான் என்பது எவ்வகை எச்சம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வினை எச்சம். ஆப்ஷன் பி வினை எச்சம். ஸோ வினை எச்சம் அப்படின்னா என்னப்பா? வினை முற்றை கொண்டு முடியும் எச்சம் தான் இது வினை எச்சம். ஸோ வினை முற்றை கொண்டு தான் முடியுது. முடித்தான். கரெக்டாக. வினை முற்று. ஸோ முற்று பெற்று வருவதில் தான் வினை எச்சம். ஸோ படித்து முடித்தான்ங்கிறத படித்து என்னும் எச்சம் முடித்தான் என்பது வினை முற்று. கரெக்டாக. முற்று பெற்று வருவது. 29வது கேள்வி. எழுதி வந்தான். எழுதி வந்தான் என்பது எவ்வகை எச்சம்? எழுதி வந்தான் என்பது எவ்வகை எச்சம்? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. இலக்கண கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தெரிநிலை வினையெச்சம். ஆப்ஷன் பி தெரிநிலை வினையெச்சம். ஸோ எதனால் அப்படின்னா செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுவது தெரிநிலை வினையெச்சம்னு சொல்லுவோமா. கரெக்டாக. ஸோ இதில் வந்து எழுதி வந்தான். எழுதி வந்தான். இங்கு எழுதி என்பது எழுதும் செயலை குறிக்கிறது. கரெக்டாக. எழுதி இங்கு எழுதுகிற செயலையும் குறிக்குது. வந்தான். வந்தான் என்பது இறந்த காலத்தை முடிஞ்சிச்சு. ஸோ இறந்த காலத்தையும் குறிக்கிறது. இவ்வாறு ஒரு வினையெச்சம் செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டினால் அது வந்து தெரிநிலை வினையெச்சம். ஸோ இதே தானே பார்த்தோம் பெயரெச்சத்துக்கும் ஒரு பெயரும் இதுவும் சேம் அதே தான். அது வினையெச்சம், இது பெயரெச்சம். சரிங்களா. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. 30வது கேள்வி வந்து பாருங்கள். மெல்ல வந்தான். மெல்ல வந்தான் என்பது எவ்வகை எச்சம்? ஆன்சர் குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம். ஸோ இதில் வந்து
எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பாருங்கள். ஒரு வினையெச்சம் பண்பு அல்லது குணத்தை மட்டும் வெளிப்படுத்துமாறு வந்தால் அது குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான், மெல்ல வந்தான். ஸோ அது வந்து செயலையோ இல்லை வந்து இப்படி காலத்தையோ காட்டல, மெல்ல வர்றாங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து அதோட பண்பு, அதாவது குணத்தை மட்டும்தான் காட்டுது. ஸோ அதனால் வந்து குறித்து அதோட குறிப்பாக வந்து அதை மட்டும் காமிக்கும் போது என்ன சொல்லுவோம், குறிப்பு வினையெச்சம் சொல்லுவோம். 31வது கேள்வி வந்து பாருங்கள். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தல வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் என்பது எவ்வகை எச்சம்? ஆன்சர் முற்றெச்சம். ஸோ முற்றெச்சம். ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்று அடுத்தடுத்து வந்து இருக்கும். முற்றெச்சம் அப்படின்னு என்னப்பா, ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்று அடுத்தடுத்து வந்து நிற்கும். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். ஸோ ரெண்டுமே வந்து வினைமுற்றும் அடுத்தடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்று வந்து என்னது, அது முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 32வது கேள்வி. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல வந்து என்னென்னு சொல்லுவோம்? ஆன்சர் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். எச்சம். ஆப்ஷன் பி எச்சம். 33 கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் என்பது டேஷ். ஸோ 4 சொல் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பெயரெச்சம் என்னன்னு சொல்லப்பா. இப்போ தானே பார்த்தோம், பெயரெச்சம் வினையெச்சம் பார்த்துட்டோம், அதோட வகைகளும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு பார்த்துட்டோம். அப்போ இந்த 4 எது பெயரெச்சம்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்த. ஆப்ஷன் டி பார்த்த. 34 குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையெச்சம் வந்து எதை வெளிப்படையாக காட்டாது? ஆன்சர் காலத்தை. ஆப்ஷன் ஏ காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதாவது பண்பும் அதோட இல்லாத குணத்தை மட்டும்தான் காட்டும். கரெக்டாக? ஸோ எதுக்கு நான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன்னா, நம்ம முன்னாடி பார்த்ததையும் நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கணும். இலக்கணங்கள் ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரிப்பீட்டாக கொஷின்ஸ் வந்து திருப்பி இன்டெரக்டாகவும் கேட்டாங்க, ஆன்சர் பண்ணும். டேரெக்டாக கேட்டாலும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான். 35வது கேள்வி வந்து பாருங்கள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும். ஸோ ஆன்சர் வேற்றுமை. ஸோ ஆப்ஷன் டி வேற்றுமை. ஸோ இதுலேருந்து ரொம்ப முக்கியமான டாபிக் வரப்போகுதுப்பா, வேற்றுமை. நோட் பண்ணிக்கோங்க. வேற்றுமை எத்தனை வகைப்படும்ப்பா? வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஸோ ஆன்சர் 8ப்பா. 8 வகையான வேற்றுமைகள் இருக்குது. ஸோ அந்த 8 வகைகளும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதில் எதுக்கு வேற்றுமை உருபுகள் இருக்குது, உருபுகள் இல்லை, அந்த உருபுகள் என்னென்ன அப்படின்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சில வந்து பாருங்கள், முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. ஸோ நான் வந்து சொன்னேன் மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. சில வந்து 8ல் வந்து 1க்கும் 8க்கும் வந்து வேற்றுமை உருபு கிடையாது. அப்போ எதுக்கு இருக்குது? 2லேருந்து 7 வரைக்கும் இருக்குதுப்பா. வேற்றுமை உருபுகள் வந்து எதுக்கு இருக்குது? 2லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. ஸோ என்னென்ன வேற்றுமை உருபுகள்ப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன வேற்றுமை உருபுகள் இருக்குது அப்படின்னா, ஐ ஆல் கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாள் ஷார்ட்டா. ஐ ஆல் கூ இன் அது கண். கரெக்டாக? ஸோ இது வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்லியிருப்போம். ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா புரிஞ்சு படிங்க. ஸோ இதில் வந்து நம்ம சொல்ல வந்து நம்ம பார்க்கும்போது இல்லை, ஒவ்வொரு சொற்களுக்கும் வந்து அவனை, அதை, ஸோ அந்த வந்து நம்ம சொல்லி முடிக்கும்போது ஐ வருதா, ஆள் வருதா, கூ வருதா, அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு சொல்லோட எண்டில் என்ன வார்த்தை வருதோ அது அந்தந்த வேற்றுமைகளுக்கு உண்டான உருபுகள். கரெக்டாக? ஸோ இது வந்து 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உருபுகள் இருக்குது. ஸோ 1க்கும் 8க்கும் மட்டும் வேற்றுமை உருபுகள் கிடையாது. ஸோ 37 வந்து பாருங்கள். பாவை வந்தால். பாவை வந்தால் என்பது எவ்வகை வேற்றுமை? ஸோ நல்லா கொஷின் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. பாவை வந்தால் என்பது என்ன வேற்றுமை? முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையில் எழுவாய், பயனிலை, செயப்பாட்டு பொருள் ஆகிய 3 உருபுகளும் இடம்பெறும். சரிங்களா? ஸோ எல்லாம் எழுவாய், பயனிலை, செயப்பாட்டு பொருள் 3மே வந்து இந்த 3 உறுப்புமே வந்து முதல் வேற்றுமையில் இடம்பெற்றிருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் வேற்றுமை. ஸோ முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் என்ன? எழுவாய் வேற்றுமை. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 38 மாட்டுக்கொட்டகை என்பது டேஸ் தொகை. மாட்டுக்கொட்டகை என்பது என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக பாருங்கள். 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கரெக்டாக? மாட்டுக்கொட்டகை 4ஆம் வேற்றுமை உருபும். கரெக்டாக? 39 வந்து பாருங்கள். தமிழ் தொண்டு என்பது டேஸ் தொகை. தமிழ் தொண்டு. ஸோ எப்படி சொல்லுவோம்? என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம்.
தமிழுக்கு செய்யும் தொண்டு, தமிழ் தொண்டுன்னு என்ன, தமிழுக்கு செய்யும் தொண்டு. ஸோ என்ன சொல்லுவோம், ஆன்சர் 4ஆம் வேற்றுமை உருபும் பயணமுடன் தொக்க தொகை. தமிழுக்கு செய்யும் தொண்டு, கரெக்டாக. ஸோ அப்படி தானே சொல்லுவோம். அடுத்தது பொற்சிலை, பொற்சிலை என்பது டேஸ் தொகைப்பா. பொற்சிலை என்பது டேஸ் தொகை. ஆன்சர் 3ஆம் வேற்றுமை உருபும் பயணமுடன் தொக்க தொகை. பொன்னால் செய்த சிலை, பொன்னால், கரெக்டா. ஐயாள் கூ இன்னது கண்ணுன்னு சொன்னலப்பா. ஸோ அந்த ஐயாள் கூ இன்னது கண்ணில் வந்து இது வந்து 2ஆவதுக்கு வர உருபு, இது வந்து 3ஆவதுக்கு வர உருபு. 2லேருந்து 7 வரைக்கும் தான் உருபு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 1க்கும் 8க்கும் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டாக. ஸோ 1க்கு 8க்கு கிடையாது. 2லேருந்து 7 வரைக்கும் வேற்றுமை உருபுகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தோம். அதில் வந்து இப்போ என்னப்பா பொற்சிலை இந்தாப்பா இருக்குது. சில வந்து எப்படிப்பா நம்ம உருபு தொகையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். பொற்சிலை அப்படின்னா சொல்ல பொன்னால் செய்த சிலை, அதோட ஃபுல் மீனிங் என்னப்பா, பொற்சிலை அப்படிங்கிறது கூட அர்த்தம் என்ன, பொன்னால் செய்த சிலை, கரெக்டாக. பொன்னால் ஆள் வருதா, பொன்னால் செய்த சிலை. ஸோ ஆள் அப்படிங்கிறது வருதுல, எதில் வருது, 3ஆம் வேற்றுமை, கரெக்டாக. 3ஆம் வேற்றுமை உருபுமும் பயனும் உடன் தொக்க தொகையாக வர்றது, கரெக்டாக. ஸோ பொன்னால் செய்த சிலை அப்படி தானே சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா, 3ஆம் வேற்றுமை உருபும் உடன் தொக்க தொகை. ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து உங்களுக்கு வந்து வேற்றுமை உருவு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு, சரிங்களா. ஸோ தமிழுக்கு ஐயாள் கூ, அடுத்ததுக்கு என்ன கூ தானே வரும். 4ஆம் வேற்றுமை உருபுக்கு வந்து கூ வரும். என்னப்பா தமிழ் தொண்டுன்னு தான் இருக்குது, தமிழ் தொண்டுக்கு வந்து 4ஆம் வேற்றுமை உருபுன்னு டேரெக்டாக போட்டிருக்காங்களே, தமிழ் தொண்டுக்கு எங்கே வந்து 4ஆம் வேற்றுமை வரும்னு கேட்கலாம் நீங்கள். தமிழுக்கு செய்யும் தொண்டு, கரெக்டாக. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். தமிழ் தொண்டுங்கிறது எப்படி நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், தமிழுக்கு செய்யும் தொண்டு, தமிழுக்கு கூ, கரெக்டாக. தமிழுக்கு கூ வந்து எங்கே வேற்றுமை உருவு வந்திருக்கு, 4ஆம் வேற்றுமை, கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் ஆன்சர் ஆப்ஷன் சி 4ஆம் வேற்றுமைன்னு சொன்னேன். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னா தான் எப்போவுமே உங்கள் மைண்டில் ஞாபகமாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, நம்ம டக்குன்னு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி மனப்பாடம் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தமிழ் வந்து கண்டிப்பாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜென்ரலாக படிங்க, சரிங்களா. 30 கேள்வினாலும் 30 கேள்வி நீங்கள் ஜென்ரலாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பொற்சிலை. ஸோ எப்படி சொல்லுவோம், பொன்னால் ஆகிய சிலை, பொன்னால் ஆள், ஆளை வந்து எதுக்குப்பா வரும், 3ஆம் வேற்றுமை உருபு, கரெக்டுங்க. சரி வரும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும், அதாவது பயனும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. 41வது கேள்வி பாருங்கள், பால் குடம் என்பது, பால் குடம், பால் குடம் என்பது 2ஆம் வேற்றுமை, பால் குடம் என்பது 2ஆம் வேற்றுமை மற்றும் உடன் தொக்க தொகை, பயணம் உடன் தொக்க தொகை, கரெக்டுங்களா. அடுத்தது பணப்பை, பணப்பை என்பது எவ்வகை தொகைப்பா, பணப்பை என்பது பணத்தை கொண்ட பை, பணத்தை கொண்ட பை, கரெக்டுங்களா. பணப்பைன்னு எப்படி சொல்லுவோம், பணத்தை கொண்ட பைன்னு சொல்லுவோமா. ஸோ இப்போ வந்து ஐ வந்திருக்குங்களா. ஸோ ஐனால என்ன, 2ஆம் வேற்றுமை, கரெக்டுங்களா. ஸோ ஆன்சர் இதுவும் ஆப்ஷன் ஏ 2ஆம் வேற்றுமை. 43 தேர்ப்பாகன், தேர்ப்பாகன் என்பது எவ்வகை தொகை, தேர்ப்பாகன் என்பது எவ்வகை தொகை, ஆப்ஷன் ஏ 2ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகை. எதுன்னு சொல்ல, தேரை ஓட்டும் பாகன் சொல்லுமா. தேர்ப்பாகன் என்ன சொல்லுவோம், தேரை வந்து ஓட்டும் பாகன், அந்த ஓட்டுறவர், தேரை ஓட்டுறவர்னு சொல்லுவோமா. தேரை ஓட்டும் பாகன்னு சொல்லுவோம், தேரை, கரெக்டா. தேரை, ரை, ஐ அப்படிங்கிறது வந்து எதுக்குப்பா வரும், வேற்றுமை உருபு எது, 2ஆம் வேற்றுமைக்கு தான். ஸோ அதனால் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. 44 காலம் கறந்த பெயரெச்சம் எதுப்பா, காலம் கறந்த பெயரெச்சம் என்பது வினைத்தொகை, ஆப்ஷன் பி வினைத்தொகை. இந்த மாதிரி இலக்கண டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 45 ஆடு கொடி என்பது என்ன தொகைப்பா, ஆடு கொடி என்பது என்ன தொகை, வினைத்தொகை, ஆப்ஷன் பி வினைத்தொகை. 46 கொள்களிறு, கொள்களிறு என்பது என்ன தொகை, கொள்களிறு என்பது என்ன தொகைனா இதுவும் வினைத்தொகை தான், சரிங்களா. ஸோ என்னென்ன சொற்கள் எல்லாம் வினைத்தொகையில் வரும்னு ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆடு கொடி, வளர் தமிழ், வீசு தென்றல், கொள்களிறு இவை அனைத்துமே வந்து இது வினைத்தொகை தான். அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் இது வினைத்தொகை, சரிங்களா. ஸோ டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சுங்க. முக்காலத்தையும் மறைத்து காட்டும், அதாவது வந்து காலம் இடைநிலை பெயரச்சம், அதாவது வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியுமே வந்து மறைந்து வரும் பெயரச்சம் இது வினைத்தொகை, முக்காலத்தையுமே வந்து மறைத்து காட்டும், கரெக்டா. ஸோ டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணிக்க. இது 47வது கேள்வி, வட்டத்தொட்டி, வட்டத்தொட்டி என்பது டான்ஸ் தொகை, வட்டத்தொட்டி என்பது என்ன தொகைப்பா. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ ஆன்சர் பண்பு தொகை. ஸோ வட்டம், வட்டம் அப்படின்னா என்னப்பா, வடிவம், கரெக்டாக.
ஸோ வட்டம் அப்படிங்கிறது என்ன? வடிவம். ஸோ வடிவம். ஸோ எதெல்லாம் வந்து பண்பு தொகையில் வரும்னு பார்த்தலாமா? ஸோ வந்து பாருங்கள், நிறம் செங்காந்தல். செங்காந்தல் அப்படிங்கிறது என்னப்பா? ஸோ செம்மையான காந்தல் அப்படின்னு சொல்லுவோம். செம்மை. செம்மை அப்படின்னா என்ன? நிறம். கரெக்டாக? சிவப்பு நிறம், செம்மையான நிறம்னு சொல்லுவோமா? ஸோ இதில் வந்து மை, மை மற்றும் ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வந்துள்ளது. எனவே இது பண்பு தொகை. கரெக்டாக? செம்மையாகிய, கரெக்டாக சொல்லுவோம், செம்மையாகிய. ஸோ இந்த மையமும் ஆகிய அப்படிங்கிற பண்புருபுகள் வந்து மறைந்து வந்துள்ளது. செங்காந்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? பிரித்து எழுதும்போது செம்மை சொல்லுவோம்ல. ஸோ செம்மையாகிய. ஸோ இந்த பண்பு தொகை. அதே மாதிரி இன்மொழி. இன்மொழி அப்படிங்கிறது வந்து இனிமை, அதாவது சுவையை குறிக்குதா? ஸோ அதனால் இன்மொழி அப்படிங்கிறது பண்பு தொகை தான். வெண்ணிலவு. வெண்ணிலவு அப்படின்னா என்னப்பா? வெண்மை. வெண்ணிலவுனா வெண்மை கூட்டல் நிலவுன்னு சொல்லுவோமா? ஸோ இதில் வந்து வெண்மை அப்படிங்கிறது என்ன? நிறத்தை குறிக்கும். ஸோ நிறம், சுவை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடிவம். ஸோ இதெல்லாமே என்ன? பண்பு தொகை தான். கருங்குவளை. கருங்குவளை அப்படின்னா கருமை நிறம்னு சொல்லுவோமா? ஸோ இது என்ன? இதுவும் பண்பு தொகை தான். கரெக்டாக? ஸோ எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ அதனால தான் இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியே கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 48 மார்கழி திங்கள். மார்கழி திங்களோட இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்கழி திங்கள்னு என்னப்பா? இரு பெயரிட்டு பண்புத்தொகை. இரு பெயரிட்டு பண்புத்தொகை. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், பனை மரம், மார்கழி திங்கள், சாரை பாண்பு. இவ்வாறு முதலில் சிறப்பு பெயர் அடுத்து பொது பெயர் வந்து இருந்தால் அது வந்து இரு பெயரிட்டு பண்புத்தொகை. ஸோ பண்புத்தொகைனா என்னென்னு பார்த்துருவோம். நிறம், வடிவம். ஸோ இதெல்லாமே வந்துடுதா? ஸோ இதில் வந்து பனை மரம், மார்கழி திங்கள், சாரை பாம்பு. ஸோ இதில் வந்து முதல்ல வந்து சிறப்பு பெயர் வந்து மார்கழித்து, சாரை. ஸோ இந்த மாதிரி சிறப்பு பெயர் வந்து அடுத்தது பொது பெயர் திங்கள், மரம், பாம்பு. ஸோ இந்த மாதிரி பொது பெயர் வந்ததுன்னா அது வந்து இரு பெயரிட்டு பண்புத்தொகை. சரிங்களா? ஸோ பனை மரத்தில் வந்து பனை என்பது சிறப்பு பெயர். கரெக்டாக? ஸோ மரம் அப்படிங்கிறது என்னப்பா? பொது பெயர். அதனால இது வந்து இரு பெயரிட்டு பண்புத்தொகை. மலர்விழி. மலர்விழி என்பது டேஸ் தொகைப்பா? ஆன்சர் உவமை தொகை. ஆப்ஷன் சி உவமை தொகை. 50வது கேள்வி, இரவும் பகலும். இரவும் பகலும் என்பது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்கப்பா. என்னப்பா? இரவும் பகலும்னா என்னப்பா? எண்ணுமை. எண்ணுமைனா என்னப்பா? எண்ணுமை அப்படிங்கிறது என்னன்னா இரவும் பகலும், பசுவும் கன்றும், தாயும் தந்தையும். அதாவது இவ்வாறு என்னும் உருபு வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. எண்ணுமை. உம்மு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வரும். பகலும் இரவும், பசுவும் கன்றும், தாயும் தந்தையும். அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வந்து இந்த உருபு வந்து நான் வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்ப்பா. பேருந்து வருமா. பேருந்து வருமா என்பது எவ்வகை தொடர்? பேருந்து வருமா என்பது எவ்வகை தொடர்? ஆன்சர் எழுவாய் தொடர். ஆப்ஷன் சி எழுவாய் தொடர். சில வந்து பாருங்கள், எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வருவதால் இது வந்து எழுவாய் தொடர் அப்படிம்பாங்க. எழுவாய் கூட பெயர், வினை இல்லைன்னா வினா எல்லா பயனிலைகளும் வந்து சேர்ந்து வரதை வந்து என்ன? எழுவாய் தொடர் அப்படிம்பாங்க. பாருங்கள், இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா, மல்லிகை மலர்ந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எழுவாய் கூட ஒரு பெயரோ ஒரு வினையோ இல்லை வினாவோ சேர்ந்து வருவதுன்னா எழுவாய் தொடர்னு சொல்லுவோம். சில கவிஞர் அப்படிங்கிறது வந்து என்ன? பெயரை குறிக்குதா? சரி, இனியன் அப்படிங்கிறது வந்து பெயரை குறிக்குதா? அதே மாதிரி பாருங்க, வினை பாய்ந்தது வினை, வினா வருமா, வினா வருது, மலர்ந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பெயரும் வினை எல்லாமே சேர்ந்து வரதில் வந்து எழுவாய் தொடர். 52 சென்றார் வீரர். சென்றார் வீரர் என்பது எவ்வகையான தொடர்? ஆன்சர் வினை முற்று தொடர். சென்றார் வினை முற்று பெற்று வருவது என்ன? வினை முற்றுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து வீரர், சென்றார் வீரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது வந்து வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்று தொடர். வினை முற்று கூட ஒரு தொடர், ஒரு பெயரை சேர்ந்து தொடர்ந்து வருவது என்ன? வினை முற்று தொடர்னு சொல்லுவோம். அதாவது முற்று பெற்ற வினை வந்து பெயரை கொண்டு முடியும். ஸோ முற்று பெறாத வினை பெயர் வந்து வினை சொல்லை கொண்டு முடிவதால் இது வந்து பெயரெச்ச தொடர் சொல்லுவோம். வினை முற்று தொடர், பெயரெச்ச தொடர் 2 இருக்குப்பா. வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்று தொடர். இதே முற்று பெறாத வினை பெயர் வந்து பெயரை கொண்டு முடியும் வந்தால் அது வந்து என்ன? பெயரெச்ச தொடர். முற்று பெறுவது முற்று பெறாதது. 53 கட்டுரையை படித்தால். கட்டுரையை படித்தால் என்பது எவ்வகை தொடர்? கட்டுரையை. ஸோ நல்லா பாருங்கள், கட்டுரையை ஐ வேற்றுமை,
தொகாநிலை தொடர். பாருங்கள், வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உருவம் வந்து வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லுவோம். அதாவது வந்து பாருங்கள், அன்பால் கட்டினார், அன்பால் கட்டினார். ஸோ இங்கே வந்து ஆள் அப்படிங்கிறது வந்து என்ன, மூன்றாம் வேற்றுமை உருபு. கரெக்டாக? ஸோ இது வந்து வெளிப்படையாக வந்திருந்தால் இது வந்து என்ன, வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபு வந்து அதான் வந்து நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி வேற்றுமை உருபு வெளிப்படையாக வராது. கரெக்டாக? இது வந்து வெளிப்படையாகவே வந்திருக்குது. அன்பால் கட்டினான், கட்டுரையை படித்தால், ஐ கட்டுரையை, ஆளுக்கு இன்னதுக்கு நான் சொல்லியிருந்தால ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆள் அப்படி கண்பால் ஆள் அப்படிங்கிறது என்ன, மூன்றாம் வேற்றுமையோட உருபு. கரெக்டாக? அது வந்து வெளிப்படையாக வந்தது. இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர். கரெக்டாக? ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோமா. ஸோ மாதிரி தேர்வு ஒன்லேயே வந்து 50 கொஷின்ஸ் பக்கம் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடிஞ்சுது, ஸோ இதில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து எதாவது டவுட் இருந்ததுனா கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனி அடுத்தடுத்த கிளாஸஸை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து கன்டினியூ ஆகிட்டே இருக்குது எக்ஸாம்ஸ் வரைக்குமே. ஸோ அடுத்தடுத்து தமிழ் இல்லாமல் சயின்ஸ் எல்லா டெஸ்ட்டுமே வந்து மாற்றி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் PDF கேட்டிருந்தீங்க. நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். TNPSC டெட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆஃபரில் வந்து 499 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டும் கூட வாங்கிக்கலாம். தேங்க்யூ.